நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திரன் வி.ஆர். ராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். இது என்னுடைய 105வது வீடியோ. இன்றைக்கி இது அம்பாளுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் தான் நான் பண்ணுவேன். மனசில் தோணும் இந்த இன்ட்யூஷன். அது பிரகாரம் காளிதாசன் இயற்றிய ஷியாமளா தண்டகம். ஷியாமளா தண்டகத்தை பற்றி நான் ஒன்றும் பேச போகிறதில்ல. இது சரஸ்வதி விக்கிரகம். என்னுடைய நண்பர் அந்த காலத்தில் நான் சொல்ல 25 வருஷத்துக்கு முன்னாடி சிங்கேரிலேருந்து வாங்கி அமிச்சார். இது ஆற்றுல சாரதாம்பாள் தனியாக இருக்குது. சரஸ்வதி பிளேஸில் ராஜராஜேஸ்வருடைய வலப்பக்கம் மகாலட்சுமியும் இடப்பக்கத்தில் சாரதிங்க இருக்குது ஆற்றுல. ஸோ அதனால் இது டிஸ்பிளே ஆர்டிக்கலாக எங்கள் ஆற்றுல புக் அலமாரியோடு சேர்ந்துருக்கும். ரொம்ப அழகான வடிவம். இதை கோல்ட் பிளேட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது நம்ம தெய்வ திருவருங்கள்லாம் பூஜையில் வச்சுக்கலாம். அழகாக மெயின்டைன் பண்ணுறதா இருந்தால் டிஸ்பிளே ஆர்டிக்கலாக வச்சுக்கலாம். அதை பார்க்கும்போது என் ஒய்ஃப் கூட சொல்லுவாள், நம்ம பார்த்துல பாத்ரூமில் சாமி இல்லை, எங்கே பார்த்தாலும் காத்தால் படியே ஏறும்போது கீழேந்து மேலே வரைக்கும் எல்லா இடத்தையும் சாமியாக தான் இருக்குன்னுவா. ஸோ அந்த சிந்தனை இறை சிந்தனை மாறவே கூடாது நமக்கு. அதுக்காக தான் அது மாதிரி பண்ணுறது. ஸோ கம்மிங் பேக் டு காளிதாசன். காளிதாசன் மகாபெரிவாருடைய கூற்றுப்படி காளிதாசன் பிறந்தது ஆந்திர பிரதேஷ்னு சொல்கிறார். அதுக்கு எப்படின்னு சொல்கிறேன் பின்னாடி. இங்கே ஆந்திராவில் பிறந்து அவன் இந்த நகரி புத்தூர்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவில் அதுக்கு முன்னாடி ராமகிரியும் ஒரு இடம் வருது. அங்கே வாலீஸ்வரர் சுவாமி பேரும் அம்பாள் பேர் மரகதவல்லின்னு இருக்கும். அங்கே ஆஞ்சநேயருக்கும் பைரவருக்கும் சண்டை நடந்த இடம்னு சொல்லப்படுறது. ஆஞ்சநேயர் சிவலிங்கத்தை கொண்டு வரும்போது இங்கே ராமர் சீத்தை ராமேஸ்வரத்தில் இருக்கா பூஜைக்காக கேட்குறா. இவர் கொண்டு வரும்போது இவர் பைரவர் அவர் அவருக்கு ஒரு வறண்ட இதுவாட்டம் வானிலையை பரப்பி அவர் கீழே இறங்கி வைக்கிறார். கீழே பெரிய மடு இருக்குது, தண்ணி இருக்குது. ஸோ அந்த தண்ணி குடிக்க இறங்கி அந்த லிங்கத்தை கீழே வைக்கக்கூடாது, கீழே இருந்து உள்ளே போயிடும். அதனால் இவர் பிராமண சிறுவனாக தெரிகிறார். யார்? பைரவர். அவர் கையில் கொடுத்துட்டு நான் போய் சிரம பரிகாரம் பண்ணிட்டு வரேன், தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் உடம்பெல்லாம் அலம்பின்னு வரேன்னு ஆஞ்சநேயர் போகிறார். போயிட்டு வரத்துக்குள்ளே தரையில் வச்சிடுறார். அது பூமியில் உள்ள ஊடுருவி போய்டுறது. இப்போயும் அந்த ஊரில் அப்புறமா பைரவருக்கும் ஆஞ்சநேயருக்கு சண்டை நடக்கிறது. அந்த சண்டையில் ஆஞ்சநேயர் கோவப்பட்டு அங்கே மலையினுடைய ஒரு பகுதியை பிடுங்கி எடுத்து அந்த மடுவை க்ளோஸ் பண்ணிடுறார். அதனால தான் அங்கே இருக்க குளத்தில் 24 மணி நேரம் 365 நாளும் தண்ணி கொட்டிகிட்டே இருக்கும் நந்தி வாயில். அது அப்புறம் ஆறில் போய் ஆரணி ஆறில் சேர்றது. ஸோ இது பைரவருக்கும் ஆஞ்சநேயருக்கும் உண்டான சொன்னேன். அந்த ஊரில் தான் பக்கத்தில் காளிதாசன் தோன்றியிருக்கான்னு மகாபெரிவருடைய இது. ஏன்னா ஊர் பேர் ராமகிரி. ஏன்னா மேக சந்தேசன்ற நூலில் ராமகிரியிலேருந்து புறப்பட்ட மேகங்கள் வடக்கு நோக்கி போகிற மாதிரி வருது. அப்போயே இந்த ராமகிரியை குறிப்பிட்றாரு. திருப்பி இந்தியாவில் வேறு பகுதியில் பார்த்தா ராமகிரின்ற பேரில் இல்லை. பட் வேறு எதுவும் நூலில் படித்த நார்த் இந்தியாவில் ஒரு இடத்துல ராமகிரி இருக்குண்டு. ஆனால் அதை எடுத்துக்க முடியாது. ஏன்னா காளிதாசன் போஜராஜா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவனுடைய மனைவி ரொம்ப இன்டெலிஜென்ட் லேடியவோ காளிதாசன் ரொம்ப ப்ரைஸ் பண்ணுறா. அவ்வளோ நாலேஜபிள் லேடி. அந்த காலத்தில் நல்லா படித்தா பெண்மணிகளாக வந்திருக்கா. ஆத்ரி இருக்கா, மைத்ரி, இந்த கார்கி, இவெல்லாம் லேடி ஸ்காலர்ஸு 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்திருக்கா அவள்லாம். அந்த மாதிரி அவன் பேசும்போது ராமகிரியில் இந்த புறப்பட்ட மேக சந்தேசம்ன்ற நூலில் இங்கேருந்து புறப்பட்ட மேகம் அந்த தலைவன்கிட்ட போய் செய்தி எடுத்து போகிற மாதிரி அந்த இது வருது. அப்போ பரமாச்சாரி சொல்கிறார், ராமகிரி இங்கே தான் இருக்குது, இங்கே தான் போயிருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு என்னென்னா காளிதாசன் காளியை வழிபட்டான் இருக்கு. அந்த ஊர் இதில் ராமகிரியில் வாலீஸ்வரர் மரகதவல்லி சிவசன்னதி. பைரவருக்கு தனி கோவிலே இருக்கும். குழந்தை இல்லாதவன் கருங்கல்ல நிறைய குட்டி நாய்க்குட்டியாட்டம் பண்ணி போட்டுப்பா கருங்கல்லையே. அந்த குளத்தில் குளித்து அந்த நாய்க்குட்டியை இடுப்பில் வச்சுண்டு 3 தடவை பிரதர்ஷனம் அது மாதிரி வேண்டுதல் நிறைவேற்றி குழந்தை பிறக்கும்போது அவள் திருப்பி அந்த மாதிரி நாய்க்குட்டி அடித்து போடணும் கல்லில் அப்படின்னு ஒரு முறை இருக்குது. அது மாதிரி 100கணக்கான நாய்களுக்கு இப்போ கம்மியாக இருக்குது. எடுத்து போட்டாலும் தெரியல எனக்கு. அங்கே பெரிய அல்சேஷன் டாகாட்டம் பைரவருக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். 8 கை பைரவர் உள்ளே இருக்கார். ஸோ அந்த கோவிலில் பைரவ பத்தினியாக காளி இருக்கா. எப்படி இருக்கா? சௌமியமாக இருக்கும். அப்படி சிவன் கோவில் அம்பாடுமே இருக்கும். எப்படி இருக்குன்னா வலக்கை தான் அபயம் காமிக்கும். அங்கே இடக்கையில் அபயம் காமிச்சு வலக்கையில் வரம் தர மாதிரி இருக்கும். அது வித்தியாசமான தோற்றம். திருப்பதி வெங்கடாஜலபதி எப்படி இருக்கார்? வலக்கை அபயங்க இது வரம் கொடுக்குறார்.
இடக்கையை கடிகசம்னு தொடை மேலே கை வச்சுருக்கார். அவ்வளோதான், 2 கை தான். திருப்பதி சாமிக்கு 2 கை தான். காப்பர் ராடில் இந்த திருவாசியில் சங்கு சக்கரத்தை சொல்லியிருக்கா. அதுவும் தெரிஞ்சுக்கணும். எனக்கு முன்னாடி பேசியிருக்கேன், நான் சொல்கிறேன். ஸோ இந்த காளியை தான் வணங்கினான்னு சொல்கிறார் பரமாச்சாரியார். ஏன்னா அந்த போஜராஜனுடைய மனைவியிட்ட பேசும்போது எப்படி இருக்குன்னு கேட்கும்போது அந்த கவிதை காரமாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு சுண்ணம் ஜாஸ்தின்னு சொல்கிறான். சுண்ணம்ன்றது சுண்ணாம்பு காரமாக இருக்கும் இல்லையா? காளிதாசன் சொல்கிற மாதிரி அது தெலுங்கு வார்த்தை. அது சுண்ணம் ஜாஸ்தின்னு சொல்கிறது தெலுங்கு வார்த்தை. அது எப்படி அவங்க சொன்னால் நார்த் இந்தியாவில் இருக்கிறவன். ஸோ ஹி வென்ட் ஃப்ரம் ஹியர் ஒன்லி டு உஜ்ஜைன் அப்படின்ற. அப்பேற்பட்ட காளிதாசனுக்கும் அங்கே வந்து அவன் போஜராஜன் சபையில் பெரிய பெரிய கவிகள்லாம் இருந்தால். தண்டின்னு ஒரு கவி இருந்தான், பௌபூதின்னு ஒரு கவி இருந்தான், நிறைய பேர் இருந்தார். பெரிய நவரத்னங்களாட்டம் நிறைய பேர் இருந்தால் நம்ம சபையில். ஒரு சமயம் டிபேட் வருது. இங்கே தான் கம்மிங் டு மெயின் சப்ஜெக்ட். அந்த டிபேட்டில் யார் கவியும் சொல்லுங்கோ அப்படின்றார். அப்போ காளிதாசனும் தண்டின்ற கவியும் போட்டி போடுற. அங்கே சரஸ்வதிக்கு முன்னாடி தராசு இருக்குது. அந்த தராசில் 2 பேர் கவியை வைக்கும்போது தண்டியினுடைய அந்த ஏடுகள் அப்படியே அந்த தட்டு கீழே வந்துடுது. அப்படின்னா இட்ஸ் ஹேவிங் மோர் வெயிட்டேஜ் அப்படின்னு சொல்லும்போது போஜராஜ் சொல்கிறான், அம்பாளையம்மா சொல்லிட்டா. அப்போ அம்பாளை கேட்குறா சிலையை பார்த்து. அங்கே சரஸ்வதி உட்காந்துருக்கா பெரிய அம்பாளை. என்ன சொல்கிறா, யார் கவி சொல்லு அப்படின்னு. தண்டி கவின்னு சொல்லிடுறா. தண்டி கவின்னு சொன்ன உடனே காளிதாசன் கோபம் வருது. இவ்வளோ நான் பூஜை பண்ணிருக்கேன், இவ்வளோ பாட்டு எழுதிக்கோனை பற்றி அப்படி முண்டாயின்ட்டான் அம்பாளை. அவ்வளோதான். சிரிக்கிற அம்பாள். அவசரப்பட்டிய காளிதாச தண்டி கவி நீயும் நானும் ஒன்றுன்ற அடுத்த வார்த்தை ஸ்லோகத்திலே இருக்குது. சமஸ்கிருத ஸ்லோகத்திலே வருது. எனக்கு அது ஞாபகம் இல்லை, சொல்ல முடியல, தமிழில் சொல்லிடுறேன் அது. ஸோ தண்டி கவி, ஆனால் நீயும் நானும் ஒன்று. மனுஷன் அவசரப்படக்கூடாது. ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு வருதுன்னா அந்த ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டு கேட்கணும். நம்ம முடிவு வரதுக்கு முன்னாடி இப்போ காலையில் எலெக்ஷன் ரிசல்ட்டு காங்கிரஸ் நிறைய முன்னாடி வந்து சொன்ன உடனே எல்லாம் பட்டாசு வச்சு கொண்டாடி தான் ஜெயிச்சிட்டா மாதிரி பேசிட்டா ஹரியானாவில். மத்தியானத்துக்கு மேலே என்ன ரிசல்ட் என்னாச்சு? பிஜேபி 1. எதுக்கு சொல்கிறேன்னா அவசரப்படக்கூடாது, வார்த்தைகளை விடக்கூடாது, எங்கே போனாலும் அமைதி காக்கணுன்றது காளிதாசனுடைய இந்த வரலாறு உணர்த்துறது. அவன் தப்பு பண்ணிட்டான். அம்பாளை போய் முண்டேன்னு சொல்லாம மாதிரி எப்பேற்பட்ட பாவம் அது. அந்த பாவ காரியத்தினால் என்ன ஆகுதுன்னா காளிதாசனுக்கும் போஜராஜனுடைய மனைவிக்கும் ஒரு தப்பான உறவு இருக்குது நம்ம மாதிரி மக்கள் பேச. காளிதாசன் அந்த ஊரை விட்டு போயிடலாம். இதுக்கு போகிறான். அப்போது போஜராஜாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹி வாண்ட்ஸ் பேக் இஸ் ஃப்ரெண்டு. அதனால் ஒரு பாதி கவியை எழுதி இந்த ஓலையை அனுப்புகிறான். இதை யார் ஃபில்லப் பண்ணி வராளோ ஐ வில் கிவ் பெரிய ராஜ்யத்தையே கொடுக்குற மாதிரி சொல்கிறான். அப்போது ஒரு தேவதாசி காளிதாஸ் இதில் இந்த போஜராஜ சபையில் இருக்கிறவங்க என்ன செய்கிறான்னா, காளிதாசன் எந்த ஊருக்கு போயிருக்கான்னு கண்டுபிடிச்சவ அந்த இடத்துக்கு போய் ஃபில்லப் பண்ணி தர சொல்கிறான். ஃபில்லப் பண்ணி தரான். தந்த உடனே அவனுக்கு கொண்டுடுறான். எப்படி கொண்டுறான்னா தலையை வெட்டிடுறான். இந்த தலையை வெட்டி அந்த தலை அப்படியே இருக்குது. அப்புறமா அது இவன் வந்து கேட்குறான் போஜராஜன், கவி நான் எழுதினேன்றா, நீ எழுதலை இதை, யார் எழுதினா சொல்லுன்றான். அப்போ ஒத்துக்கிறான். ஸோ அவளையும் அழிச்சுன்னு அந்த ஊருக்கு போகிறான். அந்த கிராமத்தில் போய் பார்த்தா அவன் தலை வெட்டுண்டு கிடக்கு. ஆனால் உயிர் இருக்குது. அம்பாளினால அவன் தலை அந்த அந்த தலையில் உயிர் இருந்துட்டே பேசுறது. அது ஒரு நாளை காலம் வரைக்கும் சொல்லியிருக்கான் அம்பாள். அப்போ என்ன இந்த சிரம கம்மின்னு ஒன்று பாடணும்னு சொல்லுவான். முதல்ல பிடிச்சி சாகிறதுக்கு முன்னாடி பாடணும் அதை. ஸோ போஜராஜனுக்காக பாடுறான். பாடினோடனே போஜராஜன் சத்தி போயிடுறான் விழுந்து. காளிதாசன் முடிஞ்சிடுறது. இது ஏன் இந்த இதெல்லாம் நடக்குதுன்னா தவறான வார்த்தையை பிறகும் அப்போ நம்ம சுவாமியை திட்டுறோம். சில நேரத்தில் உனக்கு கண்ணு இருக்கா, காது இருக்கா, மூக்கு இப்படியே சொல்கிறோம் இல்லையா, நமக்கு இவ்வளோ கஷ்டப்படுறேன், ஏன் மாதிரி பண்ணுறேன், நான் ஒரு கெடுதலும் பண்ணலையேன்னு எக்காரணத்தை கொண்டு எந்த தெய்வத்தையும் குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறது. இதனுடைய காளிதாசனுடைய இது வந்து நமக்கு என்ன உணர்த்துறதுன்னா, எப்பேற்பட்ட துன்பங்கள் வந்தாலும் என்ன ஆகிடும் கொஞ்சம் பொறுத்து தான் ஆகணும். நான் தானும் துன்பங்களை சின்ன வயசுலாம் பேஸ் பண்ணியிருக்கேன். வி ஹேவ் டு வெயிட். நம்ம கிரகச்சாரங்கள் சொல்லப்படுது இதில் ஜாதக கட்டத்தில். அந்த காலங்கள்லாம் வரும்போது தெய்வங்களே விலகி நிற்கும்னு சொல்லியிருக்கு. ஒருத்தனுக்கு பேட் டைம் வரும்போது ஏன் வந்ததுன்னு கேட்டோன்னா அந்த கிரகங்கள் அது மாதிரி இருக்குது. நல்ல நேரம் வரும்போது அனுபவிக்கிறேன் இல்லையா, அந்த கட்ட நேரம் வரும்போது அனுபவிச்சு தான் ஆகணும். அதுக்காக தெய்வத்தை கோச்சக்கூடாது. அந்த தெய்வங்களை நம்ம தப்பாக பேசிட்டாலே நமக்கு பிரச்சனை வந்துடும். நான் அது பின்னாடி இது மாதிரி நிறைய விளக்கங்கள் சொல்ல வேண்டியிருக்குது. இந்த வீடியோவை இந்த காளிதாசனையும்
இப்போ என்ன சொல்கிறேன் அம்பாளை பற்றி இதில் ஷியாமளா தண்டகம்னு ஒரு பாட்டு இருக்குது. அது ரொம்ப அழகானது, இந்த காயினேஜ் ஆஃப் வேர்ட்ஸ். இதில் தியான சகோதரம் மாணிக்க வீணா முபலாலயந்தி மதாலசா மஞ்சுள பாக்விலாசா மா கேந்திரநிலிருக்தி கோமலாங்கி மாதங்க கன்யா மனசா ஸ்மராமி சதுர்புஜே சந்திரகலாபதம்சே குச்சோன்னதே குங்குமராகச்சோணே புண்ட்ரேஷு பாசாங்குச புஷ்பபாணஹஸ்தே நமஸ்தே ஜெகதேக மாதக மாதா மரகதஷ்யாம மாதங்கி மதச்சாலினி குறியா கடாட்சம் கல்யாணி கதம்பவனவாசினி ஜெய மாதங்கதனிகே ஜெய நீலோத்யுக்திதே ஜெய சங்கீத ரசிகே ஜெய லீலா சுகப்பிரியே. அது தியான ஸ்லோகம். அப்புறம் நம்ம பெருசாக போகிறது அது இங்கே வந்து புக்கை வச்சு பார்த்துக்கணும். இதில் வந்து டிகே பட்டம்மா பெரிய சரஸ்வதியோட அவதாரமே சொல்லணும். இந்த 3 பேரில் எம்எல்பி, இவ எம்எஸ் சுப்புலட்சுமி, டிகே பட்டம்மா, இதில் 3 பேர் சுமங்கலியாக போனவங்க. யார்? டிகே பட்டம்மா. அவள் வந்து சின்ன குழந்தையாக இருக்கும்போது தாமல், டின்றது தாமல், காஞ்சிபுரம் தாண்டி வரும். அது அந்த ஊர்லேருந்து அவர் சின்ன பொண்ணு பாவாடை சக்கை போட்டிருக்க பரமாச்சாரியை பார்க்க வருவலாம் காஞ்சிபுரத்தில். இந்த ஷியாமளா தாண்டவத்தை சொல்லி அதாவது ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் வந்து ஒரு கிஃப்ட்டை கொடுத்துருக்கான். உதாரணமாக கந்த சிருஷ்டிக்காவது சூலமங்கல மாட யாருமே சொல்ல முடியாது. அதே மாதிரி வெங்கடேச சுப்புரபாதம் எம்எஸ் சுப்புலட்சுமின்னு யாரும் சொல்ல முடியாது. அதே மாதிரி ஷியாமளா தண்டகம் டிகே பட்டம்மா சொன்ன கேட்டு தான் அழகாக இருக்கும். அழகாக பாடுவோம். அந்த மூஞ்சியில் அப்படியே களை சொட்டும் அப்படியே. ஸோ இந்த நேரத்தில் அவளையும் நினைவு கூறுறேன். பெரிய மகானுபாவ இந்த ட்ரியோன்னு சொல்லுவாள் சங்கீதத்தில். 3 பேருமே கோல வச்சுன்னா ஒரே சமயத்தில் எம்எல் வசந்தகுமாரி, டிகே பட்டம்மா சீனியர், டிகே பட்டம்மா, எம்எல் வசந்தகுமாரி, எம்எஸ் சுப்புலட்சுமி, இவெல்லாம் ஒரு சமகாலத்தை அவளையும் நினைவு கூறுறேன். இந்த இது ஷியாமளா தண்டகம் சொன்னது டிகே பட்டம்மா. ரொம்ப அழகாக இருக்கும். அது கட்டாயம் கேட்கணும்னு வேண்டிக்கிறேன். இந்த சரஸ்வதி பூஜை அன்றைக்கே கேளுங்க. அது அம்பாளை திருப்பி உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சரஸ்வதி விக்கிரகத்தை மாணிக்க வீணை கச்சபி, இவ வச்சுருக்க வீணை பேர் கச்சபின்னு பேர். ஸோ எக்காரணத்தை கொண்டும் எந்த தெய்வத்தையை மட்டுமே யாரையும் நம்ம வந்து தப்பாக சொல்லக்கூடாது, மனுஷாலையும் தப்பாக சொல்லக்கூடாது. அப்புறமா தெய்வத்துக்கு நம்ம எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் தரணும். இதை சொல்லி நான் இந்த வீடியோவை பூர்த்தி செய்கிறேன்.